என்னப்பா போட்டிக்காரா கரெக்டா பேசுறீங்க அம்மா போய் அழகு என் தாயார் என் தந்தையா யாரு என் விடக்கு தெரியுங்களா? ஒரு தாயா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாருக்கு பிறக்கணும்? யாருக்கு பிறக்கணும்? தாய் தந்தைக்கு பிறக்க வேணும். அப்படி 10 மாதம் இந்த கருவில் சுமந்து பெற்றுதான் ஒரு பிள்ளையாகும். ஆனால் 10 மாதம் என்ன சுமந்து பெற்றெடுக்கவில்லை. நான் தாய்க்கும் இருக்கவில்லை, தந்தைக்கும் இருக்கவில்லை. தாயும் தந்தையும் இணைந்தால் தான் ஒரு பிள்ளை பிறக்கும். இது இயற்கை. அப்பேற்பட்ட உலக ரட்சகர் இயேசுநாதரே ஒரு கன்னிகையின் கர்ப்பத்தில் உதித்தாராம் அந்த பூமியிலே. அப்படி இருக்க நீ எப்படி தாய் வயிற்றுல பிறக்காத நாய் வயிற்றுல பிறந்தீங்க? சொல்றதுக்குள்ள உனக்கு நான் அவசரமா தேவசம் கொடுத்த பாட. ஆமா சோஸ்திரம். ஆமாடா. ஆமா அழகு என் வாயில கைய வைக்காத. எல்லா பொண்ணும் நாக்கடியா வைக்க மாட்டேன். வேற எதுவும் வைக்கிற நேடா மேல கைய வைக்கிற. மேல வைக்கிறது கீழே வைக்கிட்டா கேட்டு வச்சுக்கிறியா? அழகு ரொம்ப பேசுறேன். ஓகே அழகு அன்று ஒரு நாள் அந்த கவலை தேசத்தை அழைக்கூடிய பாஞ்சால ராஜனுக்கு சில நாட்கள் தெரியாது. அப்படி பிள்ளைச்சலும் இருக்க முடித்தானே முந்தி அந்த அம்மா கொஞ்சம் குஞ்சு கடிச்சிடுவாங்க. நானு கோய் குஞ்சுங்க தாலி அடக்குறேன். பசங்க என்ஜாய் பண்றாங்கம்மா. வள்ளி போக ஏசு. This is no problem. அந்த கௌரி தேசத்தை அழைக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கு சில நாட்களாக பிள்ளைச்செல்வமே கிடையாது. அப்படி பிள்ளைச்செல்வம் பிறக்க விடுத்தானே முந்தைய முதலாக பிறக்கிற யாகம் வைத்தார். அந்த யாகத்தில் யார் பிறந்தார், எப்படி பிறந்தார் தெரியுமா? தெரியாது. என்னுடைய அண்ணனாக பட்சமே துஷ்ட தூய் மன்னன் பிறந்தார். என்ன தவறான வார்த்தை? தூய் மன்னன். தூய்மை என்றால் தவறு கிடையாது. தூய்மையானவர்களை தான் தூய்மை என்றாங்க. என் பொண்டாட்டி என்ன என் தூய்மை பேர்பட்டவர்கள் பல பாட்டுறீங்க. எப்படி பண்ணுவீங்க? பல பாட்டிலுக்கு பல கோட்டலுக்கு சொந்தக்கார பசங்க பல பாட்டுங்கிறாங்க. பல பாட்டுங்க வேற லெவலு. தூங்குமா அப்புறம் நாளைக்கு 12 மணி ஆகுது. நீங்க அழகு ஏனென்றா முந்தைய முதலாக என்னுடைய அண்ணன் துஷ்ட தூய் மன்னன் பிறந்தான். அப்படி என்னுடைய அண்ணன் பிறந்த பிறகு 2வது முறையாக யாகத்தை வைத்தான். எதற்காக? மீண்டும் பிள்ளைச்சலும் பிறக்க எடுத்தானே. அப்படி யாகத்தை வைக்கும் பொழுது யார் பிறந்தார், எப்படி பிறந்தார் தெரியுங்களா? ஓடி வாங்க. அந்த பாஞ்சால யாகத்தில் அந்த அக்னியில் ஒரு பெண்ணாகவே நான் பெண்ணா பிறந்தேன். அப்படி யாகத்தினா பிறந்தனா எனக்கு ஏக சேனால் அது ஏக ஜனனி. அப்படி பெயர் சுட்டி 3வது முறையாக மீண்டும் யாகத்தில் வச்சான். அந்த யாகத்தில் ஒரு ஆணும் கிடையாது, ஒரு பெண்ணும் கிடையாது. ஒரு செகண்ட் பிறந்தது. அந்த செகண்ட் பிறந்த உடனே நான் வளரேன், அந்த செகண்ட் வளரேன். அண்ணா நான் கண்ணி பருவ நீங்க மங்க பிறந்து வச்சேன்.
நான் வயசுக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. தெருவில் சொல்லாத. ஏன் எதுக்கு? வாலி பசங்க அதுக்கு நேராங்க. ஸ்கூட்டர் எடுத்துக்கினாங்கன்னா ராவும் தெரியாது பகலும் தெரியாது, உன்னை தூங்க விட மாட்டாங்க வீட்டு முன்னாடி. ஏன் என்னாச்சு? வயசு கொட்டாங்க அந்த மாதிரி பண்றவங்க பெஜாராயிடு. நீ ஒப்படம் பேசுறது வச்சுக்கிட்டு அடி சஸ் பண்ண முடியும். சரிங்கண்ணா. அப்ப நான் வயசுக்கு வந்து அடிங்க பெருமையாது வயசுக்கான்ட்டால ஒரு மாசத்துல 15 நாளைக்கு வர எப்படியா காரமா கெல்ச்சே பேசுங்க. நானே அடுத்த மாசம் கார்த்திகை மாசம் மாலை போட போறேன். அடுத்த மாசம் மாலை போறதுக்கு இந்த மாசம் என்னடா? இந்த மாசத்துல இந்த பக்கெட்ல இறங்கிட்டு பக்கெட்ல வேணாம், தொட்டில இறங்கிட்டு. தொட்டில இறங்கிட்ட மாடு குடிச்சு விடுவோம். நீ கொஞ்சம் அட்டு முட்டை கொஞ்சம் தொல்லுவா இரு. அப்ப நான் வயசுக்கு வந்து அழகே அப்ப நான் வயசுக்கு வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு என்ன பண்ணணும்? ஊரு மேயணும். அவன் தான் அறிவில்ல, அவன் சொல்ற சிரிக்கிறீங்களா? கேட்டுருவோம். பாப்பாங்கம்மா யாரு நீ சொல்றது எப்படி இருக்குதா? இல்ல வயசு தானே பொண்ணு என்ன பண்ணனாக்கா கல்யாணம் பண்ணி போனோம். அதை தாண்டி நான் பார்த்து திருமணம் செய்து கொண்டேன், வாக்கப்படணும். ஆனா என்னுடைய தந்தை என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஒரு சிகிச்சை சொல்லக்கூடிய அந்த வில்லாகப்பட்டது எவன் வளைக்கின்றானோ அவன் ஆண்டியா இருக்கட்டும், அவன் அரசனா இருக்கட்டும், வில்லா வளைத்தா நான் பொண்ணை கொடுப்பேன் எங்க அப்பா கட்டளை. அப்படி சுயமர சாட்டி மறுநாள் இந்த ராஜ சபைக்கு ராஜாதி ராஜர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எதற்காக? அந்த வில்ல வளைத்து என்ன திருமணம் செய்து கொள்ள. அழகே அந்த நேரத்தில் அந்த வில்ல வளைப்பதற்கு ராஜாதி ராஜர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா யாராலுமே அந்த வில்ல வளைக்க முடியல. அந்த வில்ல யார் வளைக்கின்றாரோ அவளோட காத்து கொன்ற மக்கள் அந்த நேரத்தில்